ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த பல்ப் எரியல அப்படின்னா இதுதான் ரீசன். இவங்க ஆல்ரெடி விக்ரம் கனி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நம்ம கிச்சன் ஃபோக்கஸை கம்மி பண்ணிக்கணும். கிச்சன்ல யாரா இருக்காங்கன்னா அவங்க நல்லாவே செஞ்சாலும் அதுக்கு பெஸ்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். அதே சமயத்துல அதை தவிர வேற என்ன செய்யறாங்கன்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லும்போது அகைன் ஏன்னா கிச்சன்ல இருந்தா மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறத தெளிவா இந்த வாட்டி வந்து வீக்கெண்ட்ல அமித் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன் வந்து அமித் அந்த கேரக்டர் ரோல சரியா பண்ணல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் போது எனக்கு டைம் இல்ல, ஐ கான்ட் ஃபைண்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதை வந்து கமருதீன் இந்த விஷயங்கள் நடக்கும்போது உள்ள வந்து கிச்சன்ல இருக்கவங்களுக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். நீ இஷ்டத்துக்கு பேசுறியான்ற மாதிரி கமருதீன் அரோரா கிட்ட பேசும்போது அப்போ கிச்சன் வேலைங்களை பத்தி விக்ரம் வந்து சொல்லும் போது கமருதீன் சொல்லியிருப்பாரு, இல்ல வீக்கெண்ட்ல அமித் சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து கிச்சன்ல இருக்கவங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேது மற்ற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இங்க சொன்னாரான்னு விக்ரம், ஏன்பா நீ பாரு எப்ப திட்டு வாங்குவா இல்ல எனக்கு எப்ப பாராட்டு வரும், பாருக்கு எதிராக யார் பேசுவாங்க, ஹோஸ்ட் வந்து எப்ப பாருவை திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா மற்ற விஷயங்களை நீ எப்படி கேட்ப. அப்ப அந்த இடத்துல விக்ரம் சொன்னாரா அமித் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அமித் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்வார். அமித் அந்த இடத்துல வீக்கெண்ட்ல அதை சொன்ன உடனே சோ அந்த கிச்சன்ல இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியறதுனால நான் வந்துட்டு கேப்டன் ஆனா கிச்சன்ல எப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 6 பேரை கிச்சன்ல போடுறன்றதான் அவர் வச்ச அந்த கேப்டன் ஆனோடனே அவர் வச்ச அந்த முதல் விஷயம். அதே மாதிரி கிச்சன்ல நீங்க வந்து அப்போ வாய் திறக்க வேண்டியது தானே, விக்ரமும் கனியும் ஆல்ரெடி ஒன்று பேசினாங்கல்ல, அதை வாய் திறக்க வேண்டியது தானே. அதையும் 3 வேலையும் சமைக்கணும், காலையில சமைச்சிட்டு நைட் அதோட விட்டுறலாம், இல்லைன்னா நைட் சமைக்கிறதுக்கு மதியானம் சமைக்கலாம், 3 வேலையும் சமைக்கணும், விதவிதமா சமைக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கறதெல்லாம் சமைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு அவ்வளவு பேசுனீங்களே, ஏன் அமித் கிட்ட பேசவே இல்லை கனிலா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விஷயம் போகுது. சோ இதுக்கு மேல கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் அது பேசுறதுக்கு தகுதி இருக்கே தவிர அந்த வேலைக்குள்ளேயே போகாதவங்க அந்த வேலையை பத்தி புரிதல் இல்லாதவங்க அதை பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துல கமருதீன் சொன்னது. இன்னொன்னு பாரு உள்ள இந்த விஷயத்துல வரும்போதுமே பாரு வந்து தானா வரும்போது என்னையே வலிக்கிறீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அப்போ அவன் கமருதீனே சொல்லுவான் அவளை வலிக்காதன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு நீ வராத பாரு, நீ வந்தா உன்னைய என்னைய சேர்த்து வச்சு பேசிடுவாங்க, நீ வராத அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நான் கமருதீனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். அப்பாடி இதையாச்சும் சொல்லியேடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன அவ போயிருவா. அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டும் முட்டிக்கும், நடுவுல வினோத் வருவார், ஆதிரே வருவார், சபரி வருவான், சபரி ரம்யா எல்லாமே முட்டிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆயிரும், ட்ரிகர் ஆயிடுவா, அவளால டாலரேட்டே பண்ண முடியாது, கன்ஃபெஷன் ரூமுக்கு போறா அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கப்புறம் விக்ரம் அரோரா வக்காலத்து வாங்கினதே நீங்க பாத்திருப்பீங்க. அவனுக்கு வந்து சுபி அழுதா வந்து அது வந்து நல்ல அழுக, அது நல்ல கண்ணீர், அது கண்டென்ட் கிடையாது. கனி அழுதா அதுக்கு மேல சுத்தமான அழுக, அது வந்து கண்டென்ட் கிடையாது. அப்புறம் இவரு அழுதா உலகமாக உத்தமர் இவரு தான், இவர் கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா பிபி டீம்ல இருந்து கண்ணில் ரத்தமே வந்துடும், இல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து அதை பார்க்கவே முடியாது, பொறுக்கவே முடியாது, இவர் டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்கன்னு இவருக்கு ஒரு நினைப்பு ஒண்ணு. இப்ப அரோரா அழுதா அப்பாடியோ அங்க இருக்க ஆம்பளைங்க யாருக்குமே பொறுக்காது, அப்படி ஒரு பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா அவ அவ்வளவு உண்மையா இருக்கா, அவ்வளவு கேரிங்கா இருக்கா, அவ்வளவு வந்து குட் சோல் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து உட்காந்து அவன் பேசுறான். வந்து இப்போ அவன் வந்து ஆல்பிரேஸா சொல்லிட்டான் கமருதீன் கேம்காக தான் பண்றேன்னு சொல்லும்போது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ, உனக்கு ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் அவன் பண்றேன்னு கேம்னு சொல்லும்போது அதுதான் இந்த கேம்கான எத்திக்ஸோ இல்ல அதுக்கான விஷயங்கள நம்ம நீ அதுக்கு ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற இடத்துல அப்புறம் வந்து ஹக் பண்ணி இவர் வந்து எவ்வளவு வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாரு அப்படின்னு பாத்திருப்பீங்க. இப்பெல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாரு போல இருக்கே விக்ரம். எங்க சுபி அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு, வியானா அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் வந்து அரோரா அழுதா போய் கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டிப்பிடி வைத்தியம் ரொம்ப நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே மிஸ்டர் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேல இன்னொன்னு இப்பெல்லாம் சாரி கேமையும் கையில் எடுக்கிறாரு. இதை வந்து நீங்க சாரி கேமை வந்து பாத்தீங்கல்ல, வியானாவை எப்படி எந்த சீசன்லயும் இல்ல எந்த விஷயத்துலயுமே அப்படி சாரி கேட்டாங்க. நான் லைவ்ல இதை பேசியிருக்கேன், ஆக்சுவலி நான் இது வீடியோல பேசல. அது என்ன வியானாவை அப்படி சாரி இப்ப வியானாவே அவன் காலில் விழுந்துட்டா அது வேற விஷயம். நீங்க வீக்கெண்ட் எபிசோட அதுக்கு தான் நடத்துனீங்க. வியானாவை சாரி கேட்கணும், கேட்டு வியானா கேட்டு அது அவன் திட்டி கேட்டானா அதட்டி கேட்டானா அந்த சாரியன்னு இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் லிட்டரலா சாரிய பிச்சையா கேட்டான்னு தான் சொல்லுவேன். கேட்டு அவ கேட்க மாட்டேன்னு சொல்லி செருப்படி கொடுத்தா, அதையும் மீறி வந்துட்டு ஸ்லிப்பர் ஷாட்டா அவ அப்படி சொல்லியுமே அவ வந்துட்டு திருப்பி அதை கேட்டேன் ஐம் சாரி அப்படின்னு ஒரு பேருக்கு சொல்லிடுவா. ஆனா அதையும் மீறி வந்து அதை நீ ப்ராப்பரா கேட்கலன்னு ஒண்ணு சொல்லுவான். சோ அவளை ப்ராப்பரா கேட்க வைக்கிறதுக்காக நடந்ததுதான் சாட்டர்டே எபிசோட். சோ அது எக்ஸிகியூஷன் ஃபுல்லா ஒரு பக்கெட் ஃபுல்லா ஒரு அண்டா ஃபுல்லா தூக்கி வீக்கெண்ட்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது முடியும் போது எப்படி ஆச்சு, அப்படியே ஒரு கட்டிப்பொடி வைத்தியம் பண்ணி அண்ணனும் தங்கச்சும் ஒத்துமை ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த சாரி கேட்டது சரியா போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு நாமினேட் பண்ணும் போதுமே சாண்ட்ரா சுபி கிட்ட சாரி கேட்டிருக்கலாம், அவ சின்ன பொண்ணு ஹர்ட் ஆயிட்டா ஒரு சாரி கேட்கறதுல உங்களுக்கு என்ன ஈகோ வந்துருது, கேட்டிருக்கலாமே அப்படின்னு. ஏன்டா உனக்கு சாண்ட்ரா மேல வெஞ்சிருச்சுன்னா அதை டைரக்டா சொல்லு,
அதே சுபி விஷயத்தை எடுத்துன்னு வந்து உள்ள சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீ அவ்வளவு நல்லவனாடா அப்படின்னா நீ எத்தனை சாரியாடா பாரு கிட்ட கேட்டுட்டேன் போது இப்ப 2-3 இடத்துல லைவ்ல பேசும்போது அமித் கூட சொல்வார், இப்போ வந்து விக்ரம் கூட பேசுறாரு செய்யறாரு, ஆனா ஒரு லிமிட் ஆப்போசிட் சைட்ல செட் பண்ணிட்டாங்க, பவுண்டரி செட் பண்ணிட்டாங்கன்னா அவர் அதோட விட்டுடுறாரு. அதை வந்து இவர் பண்றது இல்ல கமருதீன், மத்தவங்க பண்றதுல ஏதோ சொல்லும் போது அப்ப வந்து பாரு சொல்லுவார், அமித்துமே அந்த குரூப்ல தாங்க இருக்காரு, அவர் தனியால நியூட்ரலா ஆடல, அவர் வந்து அந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி தான், தண்ணி மேல தாமரை இலை மாதிரி தான் இருக்காரே தவிர நன்னால உள்ள போய் உள்ள வேலைய கேம் தான் அவரும் ஆடுறாரு. அவருக்கு சபரிய பிடிக்கும், விக்ரமையும் பகச்சிக்க மாட்டாரு, கனியும் பகச்சிக்க மாட்டாரு. கனிய வீக்கெண்ட்ல சொன்னாரே தவிர கனி குரூப் கூட சேரணும்ன்றது அவர் மண்டைக்குள்ளேயே இருக்கு. சோ ஆனா வந்து ஸ்ட்ராங் பிளேயர் பாருன்னு அவர் கெஸ் பண்ணதுனால வைல்டு கார்டாவும் வெளில பாத்துட்டு வந்ததுனால பாருவை பகச்சிக்கிறதுக்கு அவருக்கு முடியல. அதே சமயத்துல பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் உண்மையாவும் இல்ல, பேருக்கு பேசுறாரு, ஆனா எப்ப பாரு பேக் ஸ்டாப் அடிப்பாருன்றதும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல விக்ரம் நல்லவன் அமித் சொல்லும் போது சொல்றாங்க பாரு, அது எப்படி விக்ரம் வந்து எதுவுமே பண்ணல சொன்னோன்னு சரி, ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சாரி கேட்டா அது சரியாயிடுமான்னு. ஆமா, நீங்க செய்யும் போதே அதை ரியலைஸ் பண்ணி செய்யறீங்க தப்புன்னு, அதை யாரா கேட்டா பேருக்கு ஒரு சாரி சொல்லிடலான்றதே அதுல தப்பு. இதுல நீங்க செஞ்சுட்டு அது தப்பே இல்ல, அது காமெடி, டார்க் காமெடி அப்படிதான் வரும், காமெடினா அப்படிதான் வரும்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் எவ்வளோ வாட்டி விக்ரம் வந்து பாருக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லாது சபரி கிட்டயும் விக்ரம் கிட்டயும் எவ்வளவு வாட்டி சொல்லியிருப்பாங்க, இப்ப போங்கடா நீங்க அதை தண்டா பண்றீங்க பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன் விக்ரம் கூட நிறைய இடத்துல சேர்ந்து அமித்துமே பார்வை பண்ணிருக்காருன்னு சொல்லும்போது இந்த இடத்துல அரோராக்கான நியாயத்துக்கு மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் வந்து நிக்கிறது பார்க்கவே நல்லாவே இல்ல. ஒண்ணு, இந்த இடத்துல ஒரு நியாயம் மட்டும் பேசுவாரு அமித், என்னதான் அரோரா வந்து அவங்களுக்கு பர்சனல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலுமே அது வலிக்குதுன்னு சொன்னாலுமே இவங்களும் அப்படித்தானே பண்ணாங்க. பாரு விஷயத்துல அந்த தலையில இருக்கிற விஷயம் அந்த வந்து மொட்டை கடிதாசை எழுதும்போது அது வந்து ஒரு பொண்ணுக்கான விஷயம், அது வீக்கெண்ட்ல பேசும்போது அது எவ்வளவு அவளுக்கான ஒரு பர்சனலா அவளுக்கு சென்சிட்டிவான விஷயமா இருக்கணும், அதுக்கு நான் ஒத்து போக மாட்டேன்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவார். அதை எடுத்துட்டு வந்து இங்க சுபி குடும்பமே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் விக்ரம்க்கு, அதெல்லாம் எதுவுமே 1 hourல வரல. சுபி கூட உட்காந்து பேசும்போதுமே என்னதான் இருந்தாலும் அப்படி வந்து கமருதீன் அப்படி பண்ணியிருக்க வேணாம், அரோரா வந்து ரொம்ப நல்ல சோல் தான், அதை தான் நீங்களே பார்த்துருப்பீங்களா, அரோரா கிட்டே உட்காந்து அவன் வந்து அப்படிதான், நீ வந்து அவனுக்கு நல்ல லவ், நல்ல ஒரு டிசர்விங், உனக்கான லவ்க்கு அவன் டிசர்விங், ஐ மீன் அவர் சொல்ற லவ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் லவ், அது டிசர்விங் இல்லைன்னு தெரிஞ்சு நீ மட்டும் அப்போ அப்படி பண்றவங்களாம் உள்ள இருப்பாங்க, நீ மட்டும் கேம் விட்டு வெளில போவியா, எதுக்கு போற, நீயும் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் பெருசா மைண்ட்ல ஏத்திக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. அதே மாதிரி சுபி கிட்ட உட்காந்து பேசும்போதுமே அந்த பொண்ணு அப்போ வந்து ஒரு இடத்துல சுபி கூட சொல்லுவாங்க, என்னதான் வந்து அரோரா பக்கம் நியாயம் இருக்கு தப்பு இருக்குனாலுமே அரோரா பாருக்கு பண்ணது தப்பு தானே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த தலையில இருக்க அந்த விஷயங்கள் மொட்டை கடிதாசன் வீக்கெண்ட்ல பேசும்போது ஒரு சென்சிட்டிவான விஷயம், அது கரெக்ட் தான், அது இந்த வீட்டுல யார் தான் பண்ணல, எல்லாரும் தான் பண்றாங்க பூசி மழுப்பி அவன் ஒரு பதில் சொல்லுவான். மொத்தம் பாருக்கு எதிராக யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொம்பு தூக்கணும், இல்ல அவங்களை தன் பக்கம் வலிச்சுக்கிட்டு இந்த கேம் ஆடணும்ன்றதுல தெளிவா இருக்கிறான் விக்ரம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் நான் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலி சுபியா இருக்கவ ஒரு ஸ்டாண்ட் விக்ரம்